இன்றைய முக்கிய செய்திகள். கோவை திருமண்டலத்தின் 7வது பேராயராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பேரருட்திரு ரைட் ரெவரண்ட் பிரின்ஸ் கால்வின் ஐயா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நீதி நியூஸ் சார்பாகவும், பர்கூர் ஒருங்கிணைந்த பிரஸ் கிளப் சார்பாகவும், ஈரோடு சேலம் திருமண்டலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வட்டகை சிஎஸ்ஐ நல் மேய்ப்பர் நூற்றாண்டு ஆலயம் எலத்தகிரி உறுப்பினரும் ஒருங்கிணைந்த பர்கூர் பிரஸ் கிளப் தலைவர், அகில இந்திய ஜனநாயக பத்திரிகையாளர் சங்கங்களின் தமிழ்நாடு வடக்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் வி. கிதியோன் குடும்பத்தாரின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களையும், ஐயா அவர்களின் பணி மென்மேலும் சிறக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுகா சாலமரத்துப்பட்டி சென்றாயசாமி கோவில் அருகே இருந்து கனிமவள கொள்ளை படுஜோராக நடக்கிறது. பலமுறை பொதுமக்கள் முறையிட்டும் கண்டுகொள்ளாத அரசு அதிகாரிகள் டிசம்பர் 21, 2025 அதிகாலை சுமார் 6 மணி அளவில் எடுத்த புகைப்படம் கண்டுகொள்ளுமா அரசு என செய்தி வெளியிட்டதன் சம்பந்தமாக சமத்துவ குரல் மாவட்ட புகைப்பட நிருபரை திரு செந்தில் அவர்களை வழிமறித்து நீதான் இந்த செய்தியை வெளியிட்டாய் என சம்பந்தப்பட்டவர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், இதுகுறித்து சமத்துவ குரல் புகைப்பட நிருபர் திரு செந்தில் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுகாவிற்கு உட்பட்ட கல்லாவி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். எனவே இதுபோன்ற சமூக விரோதிகள் மீது துறை மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுத்து ஜனநாயகத்தின் 4ஆம் தூணாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அகில இந்திய ஜனநாயக பத்திரிகையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு வடக்கு மண்டலம் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம். இதுபோன்ற சமூக விரோதிகளுக்கு எங்களுடைய கண்டனங்களை வன்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலேப்பள்ளி ஊராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட குப்பை தொட்டியை காணவில்லை, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டுபிடித்து கொடுப்பார்களா என அக்டோபர் 12, 2025 அன்று சமத்துவ குரல் செய்திகள், பர்கூர் விரைவு செய்தி ஆகியவற்றில் செய்தி பதிவிட்டிருந்தோம். இதன் மீது உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருந்தனர். இருந்தும் இதுவரை ஆக்கிரமிப்பு செய்த நபர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. மேலும் அந்த நபர்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள நிலத்தின் அருகில் உள்ளவர்கள் பயன்படுத்தும் அரசு நிலங்களையும் அராஜக முறையில் கைப்பற்றி ஆக்கிரமித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை உரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்வார்களா என ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகா மல்லப்பாடி ஊராட்சியில் இயங்கி வரும் மக்கள் அறக்கட்டளை என்று சமூக சேவை அமைப்பு மல்லப்பாடி ஊராட்சி வெங்கடாபுரம் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று பள்ளி மாணவர்கள் பயன்படுத்த ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் மற்றும் ஊர் மக்களின் பயன்பாட்டிற்காக 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 சிண்டெக்ஸ் டேங்குகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மக்கள் அறக்கட்டளை தலைவர் முரளிதரன், கதிரவன் காவல்துறை, குமரவேல் ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சித் ரியல் எஸ்டேட், செந்தில் பாலாஜி பேக்கரி, குமரவேல் சன்ஸ், டாயுதபாணி, இளைய பாரதி செயலாளர், அரும்பு பொருளாளர் ஆகியோர் நன்கொடைகளை வழங்கி இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் நீதி நியூஸ்.